ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மதுரை ஃபுட் ஸ்டுடியோ. உங்களுக்கு பீன்ஸ் வெரைட்டிஸ்னால் ரொம்ப பிடிக்குமா? அப்போது இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த பட்டர் பீன்ஸில் கால்சியம், ப்ரோட்டீன் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இந்த பட்டர் பீன்ஸ் ரெகுலராக எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா இதில் நார் சத்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம உடம்புல உள்ள கொலஸ்ட்ராலை இது சீக்கிரமாகவே வெளியேற்றிடும். இந்த பட்டர் பீன்ஸ் நம்ம வீக்லி ட்வைஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இன்றைக்கி நம்ம பட்டர் பீன்ஸ் வறுவல் தான் பார்க்க போகிறோம். அதுவும் சிம்பிளாக ஒரு 10 to 15 minutes ரெடி பண்ணக்கூடிய பட்டர் பீன்ஸ் வறுவல் தான் பார்க்க போகிறோம். எதுனாலும் ஒரு வெரைட்டி ரைஸோட இந்த பட்டர் பீன்ஸ் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நான் இன்றைக்கி தக்காளி சாதம் வச்சு நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன். வாங்க பட்டர் பீன்ஸ் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நான் பட்டர் பீன்ஸ் எடுத்து தோல் உரித்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு தக்காளி 2 பச்சை மிளகாய் எடுத்து நல்லா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தேங்காய் பேஸ்ட்டுக்கு தேங்காய், பச்சை மிளகா, கிராம்பு, பட்டை, ஏலக்காய், அதுக்கப்புறம் சோம்பு இதுதான் தேவைப்படும். இப்போ வாங்க தாளிப்புக்கு போயிடலாம். தாளிப்புக்கு கடாயில் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் விட்டாலே போதும். அதுக்கப்புறமா இதில் நம்ம சோம்பு, பட்டை, ஏலக்காய், அதுக்கப்புறம் கிராம்பு, அன்னாச்சி பூ இதெல்லாம் சேர்த்து நல்லா நீங்கள் வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த தக்காளி, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி, பச்சை மிளகாய் நல்லா வதங்கணும். ஸோ அதனால் சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், தக்காளியும் பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் பட்டர் பீன்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம காரத்துக்கு மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் ஆட் பண்ண போகிறோம். இப்போ மஞ்சத்தூள் நான் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். போதும். ஏன்னா நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சி ஊற்றுறதுல வேறு நம்ம பச்சை மிளகாய் சேர்ப்போம். ஸோ அதனால் காரம் உங்களுக்கு தகுந்தாற் போல் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் தண்ணி விட்டு நல்லா பட்டர் பீன்ஸை நல்லா வேக வச்சுக்கிறேன். பாருங்கள், பட்டர் பீன்ஸ் நல்லா வெந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி தேங்காய், பச்சை மிளகாய், சோம்பு, கிராம்பு, பட்டை, ஏலக்காய் இது மட்டும்தான் சேர்த்து நம்ம அரைச்சி நம்ம இந்த கிரேவியில் ஊற்ற போகிறோம். பாருங்கள், இப்போ நல்லா அதை நான் கிரைண்ட் பண்ணிவிட்டு நான் கிரேவியில் ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த தேங்காய் பேஸ்ட்டு பட்டர் பீன்ஸ் சேர்ந்து நல்லா வேகணும். இப்போ நல்லா வெந்துட்டுருக்கு. இது நல்ல திக் கன்சிஸ்டன்சி வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்போது நீங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். ஒரு 10 to 15 மினிட்ஸில் இந்த பட்டர் பீன்ஸ் வறுவல் ரெடி பண்ணிடலாம். நல்ல திக் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஃபைனலாக கிரேவி நல்லா திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு அப்படின்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் பவுலுக்கு மாற்றிடுங்க. இது சப்பாத்திக்கு, அதுக்கப்புறம் ஒரு வெரைட்டி ரைஸ்க்கு, அதுக்கப்புறம் வெறும் சாதத்தில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலே ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி, தோசைக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ஒரு பட்டர் பீன்ஸ் வறுவல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக நீங்கள் கொத்தமல்லி இலை இருக்கு இல்லையா, அதை நல்லா சாப் பண்ணிவிட்டு இதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.